சேலம் நரசிங்கம் கூட்டுக்குடி திட்டம், அந்த கூட்டுக்குடி திட்டம் ஒரு 75 கோடி பணம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த பயோமைனியில குப்பையை அகற்றுவதற்காக 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய சூரமங்கலம் மண்டலத்தை இடத்த மாத்திட்டாங்க. அந்த இடத்த மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கும் 5.5 கோடி நிதி ஒதுக்கி அந்த சூரமங்கலம் மண்டலத்தை கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரும்போது சொன்னா இந்த பார்க்குக்கு சின்னதா பார்க் கொடுங்கன்னு கேட்டேன்ல, அதுக்காக அது நல்ல யோசனைப்பா, அதை நான் துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து நம்ம அதை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எப்படின்னா வந்தாதான் தெரியும், வர வரைக்கும் நம்ம ஆவலோடு காத்திருப்போம். ஆமா, வீரபாண்டி ஆர்வம் செலவைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் பொது இடங்களை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. இல்லைன்னா இடத்த வாங்கி கூட வைக்கணும்னாரு. இடத்த வாங்கறதுக்கு இன்னும் எனக்கு 10 மாசம் சம்பளம் வரும், அந்த 10 மாசம் சம்பளத்தையும் உங்க கையில கொடுத்துறேன், நீங்களே இடம் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கே சொன்னாலும் நாளைக்கு அந்த ஒரு மாசம் சேர்த்து செக் போட்டு அவர் கையில கொடுத்துறேன். என்னுடைய சம்பளம் 1,05,000 ரூபாய் சம்பளம் வரும், அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்துறேன். ஆமா, அம்மா உணவகம் சூரமங்கலத்தில் அம்மா உணவு ஒன்று இருக்கு. அது ரொம்ப ஒரு தரமற்ற வகையில உணவுகள் போடப்படுவதாக புகார் வருகிறது. அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சார், அது இல்லைங்க. வீரபாண்டியாரை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க ஐயாவோட நெருக்கமான நண்பர். நாங்க அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்றோ மற்றபடி வேற ஏதோ பார்க்கல. வீரபாண்டியார்னா ஒரு சேலத்தினுடைய அடையாளம். அவர் ஒட்டுமொத்தமா அந்த சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். வீரபாண்டியார் பாடுபட்டார். நம்முடைய ரங்கராஜன் குமாரமங்கலம் முன்னாள் மத்திய அமைச்சர் பாடுபட்டார். இது மாதிரி எங்களுக்கு யாரெல்லாம் எங்க மாவட்ட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதான் சொன்னேன். அம்மா உணவகம் சூரமங்கலத்துல அம்மா உணவகம் ரொம்ப நீண்ட நெடிய நாளா இருக்கிறப்ப அம்மா உணவகம் நல்லா இருந்துச்சு, கூட்டமா இருந்துச்சு. இப்ப அதுல தரமற்ற முறையில உணவுகள் இருக்கிறதாக சொல்றாங்க. அதுக்கு என்ன நான் போய் கேட்டா நிதி இல்ல, கம்மியாக பணம் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நான் பேசியிருக்கிறேன். அவர் பாக்குறேன்னு சொல்லிருக்கிறார். சார், வீரபாண்டியரை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு முக்கிய தூணா இருந்தவர். அவர் இறந்தப்ப கலைஞர் அவர்கள் திமுகவின் தூண் சரிந்தது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அவங்களே சிலை வைப்பதற்கோ ஒரு முக்கியத்துவம் அவங்க வைக்கணுமா வைக்க வேணாம்னு எனக்கு நோக்கம் இல்லைங்க. என்னுடைய மனசு சொல்லுது, நாங்க எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதை வலியுறுத்துகிறோம். வீரபாண்டியார் என்பவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சேலம் மாவட்டத்தினுடைய அடையாளமாக திறந்தவர். சேலம் மாவட்டம் என்ற ஒரு ஊர் உருவாவதற்கு ஒரு சிற்பியாக இருந்து செயலாற்றியவர். அதுக்காக தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டும், அதுக்காக தான் செலவழிக்கணும்னு சொல்லி கேட்டேன். கட்சிகள் அப்பாற்பட்டு அரசியல் இல்ல. நாம நான் அரசியலா பேசலையே, அரசியலுக்காக பேசுறேன், பொதுவாக சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.